மாவட்டம் திருக்கருக்காவூரிலிருந்து நேற்று அரசு பஸ் ஒன்று கும்பகோணம் பஸ் நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. மதியம் 12 மணி அளவில் கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில் தஞ்சை மெயின் சாலையில் அந்த பஸ் வந்தபோது அதன் முன்பக்க டயர் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதன் காரணமாக பஸ் சாலையில் தாறுமாறாக ஓடியதால் பயணிகள் கூச்சல் போட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. பஸ்ஸின் டிரைவர் ராஜலிங்கம் சாதுரியமாக ஓட்டி பஸ்ஸை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சாலையோரம் பஸ்ஸை பாதுகாப்பாக நிறுத்தினார். இதன் பின்னரே பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். டயர் வெடித்ததால் பஸ்ஸில் பயணம் செய்த பயணிகள் வேறு பஸ்ஸில் கும்பகோணம் பஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். போக்குவரத்து கழக ஊழியர்கள் பஸ்ஸிற்கு மாற்று டயரை பொருத்தி அந்த இடத்திலிருந்து பஸ்ஸை எடுத்துச் சென்றனர். பஸ்ஸின் டயர் திடீரென வெடித்ததால் அந்த பகுதியில் 20 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.